அரசுடைமையாக்கப்பட்ட 74 இந்திய மீனவர்களின் படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிக்க திட்டம். இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி ஊடுருவிய மீன்பிடியில் ஈடுபட்ட சமயம் கடற்படையினரால் பிடிக்கப்பட்ட இந்திய படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிக்க கடற்தொழில் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய விசைப்படகுகள் கடற்படையினரால் பிடிக்கப்பட்ட விசைப்படகுகளை மீன்பெருக்கம் திட்டத்தின் கீழ் நடுக்கடலிற்கு எடுத்துச் சென்று மூழ்கடிக்க கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக யாழ்ப்பாணம், மன்னார் பகுதிகளில் பிடிக்கப்பட்ட மாவட்ட கடற்தொழில் திணைக்களங்கள் ஊடாக நீதிமன்றங்கள் ஊடாக அரசுடைமையாக்கப்பட்ட படகுகளே நடுக்கடலிற்கு இழுத்துச் செல்லப்பட உள்ளன. இரு மாவட்டங்களிலும் உள்ள இந்திய விசைப்படகுகள் சேதமடைந்து படகுகளின் உள்ளே கடல் நீர் உட்புகுந்து காணப்படுவதனால் அப்பகுதிகளை அப்புறப்படுத்துமாறு மீனவர் சங்கங்களும் மயிலிட்டி துறைமுகத்தில் காணப்படும் படகுகளை அகற்றுமாறு மீனவர்களுடன் துறைமுக அதிகார சபையும் கோரிக்கை விடுத்து வருகிறது. இவற்றை சீர் செய்யும் வகையிலும் மீன் உற்பத்தியை பெருக்கும் நோக்கிலும் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கடற்தொழில் திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நடுக்கடலில் மூழ்கடிக்க உள்ள படகுகளை கடற்தொழில் நீரியல் வள திணைக்களகத்தின் பணிப்பாளர் நாயகம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 21 யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் ஆகிய இரு மாவட்டங்களுக்கும் நேரில் பயணித்து படகுகளை அவதானித்து அதற்கான பணிகளை முன்னெடுத்துள்ளார். இந்திய பிரதமர் இலங்கை வந்து திரும்பியதும் இப்பணி முன்னெடுக்கப்பட உள்ள போதும் அதுவரை ரகசியம் காக்கப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஏற்பாட்டில் ஈபோ சபையால் கைவிடப்பட்ட 15 பேருந்துகள் காங்கேசன் துறைமுகத்திலிருந்து கடற்படையினரின் கப்பல்களில் ஏற்றிச் செல்லப்பட்டு நடுக்கடலில் இறக்கப்பட்டது. இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்ட தமது படகுகளை மீட்டுத் தருமாறு இந்தியாவின் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்ற போதும் நடுக்கடலில் மூழ்கடிக்கும் திட்டம் காரணமாக இந்திய மீனவர்களின் மனநிலை மேலும் விரிசலை ஏற்படுத்தக்கூடும் என்று கருதப்படுகிறது. ஏனெனில் 2022 ஆண்டு இலங்கையில் இந்திய படகுகள் ஏலம் விடப்பட்ட போது இந்தியாவில் கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன. தற்போது யாழ்ப்பாணத்தில் 57 படகுகளும், மன்னாரில் 7 படகுகளும், கிளிநொச்சியில் 10 படகுகளும் ஆக அரசுடைமையாக்கப்பட்ட இந்திய படகுகள் உள்ளதனால் இவையே இவ்வாறு கடலில் மூழ்கடிக்க நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன.